ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கார்த்திகா. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ரெசிபி வெஜ் மோமோஸ் பண்ண போறோம். இது மைதா மாவு, கோதுமை மாவு இது ரெண்டுமே வச்சு இன்னைக்கு மோமோஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் டிஃப்ரெண்டான ஷேப்ல மோமோஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு மேலே வைக்கிற மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்மூத்தான டோவாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதில் மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி கோதுமை மாவு ரெடி பண்ணிடலாம். இன்னொரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு. 1/2 கப் கோதுமை மாவுக்கு நம்மளுக்கு 8லேருந்து 10 மோமோஸ் கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஸ்மூத்தான டோவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இந்த மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது மேலே காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், மேலே வைக்கிற மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 20லேருந்து 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். இந்த கேப்பில் உள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு துருவன முட்டைக்கோஸ் 150 கிராம், துருவன கேரட் 100 கிராம், பொடியாக நறுக்கின குடமிளகாய் 1, பொடியாக நறுக்கின பீன்ஸ் 10, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 துண்டு, பொடியாக நறுக்கின பூண்டு 5 பல். இது எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதில் பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது பொடியாக நறுக்கின 2 பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம் இதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். உங்களுக்கு மஷ்ரூம் பிடிக்கும்னா அதையும் இதில் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை ஒரு மூடி போட்டு வேக விட்டுடலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஃபில்லிங் ரெடி ஆயிருச்சு. இப்போது 1/2 மணி நேரம் ஆயிருச்சு. ஃபஸ்ட்டு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதை 5 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இப்போது நல்லா உருட்டிட்டு இதுலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மேலே மாவு தூவிட்டு அப்படியே தேய்ச்சிடலாம். இது ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் மோமோஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி விரிச்சிட்டு இப்போ உள்ள ஃபில்லிங் வச்சிடலாம். இப்போது ஒரு பக்கமாக எடுத்துட்டு சின்ன சின்ன ப்ளீட்டாக எடுத்து அப்படியே மடிச்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் கீழே வச்சே பண்ணுங்கள், கையில் வச்சு பண்ணாதீங்க, அது கரெக்டாக வராது. இப்படி கீழே வச்சு பண்ணால் கரெக்டாக வந்துடும். இப்படி எல்லா பக்கமும் சுற்றி மடிச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ சுற்றி மடித்தாச்சு. இதை அப்படியே ஒரு டைம் லைட்டாக சுற்றி மேலே பிடிச்சி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷேப் கிடச்சிருக்குன்ட்டு. இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் இன்னொரு ஷேப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு பக்கம் எடுத்துட்டு அப்படியே மெதுவாக ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இது 2வது ஷேப்பு.
இந்த ஷேப்பில் பாதி மட்டும் மடித்தா போதும். பாருங்கள், இந்த அளவு மடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் மடிச்சுக்கோங்க. அப்படியே அந்த பக்கம் இருக்கிறத அப்படியே ஒட்டிடுங்க. இந்த மாதிரி பாருங்கள், இது இன்னொரு ஷேப் மோமோஸ். இந்த மாதிரி மடிக்க வரல அப்படின்னா இன்னொரு ஷேப் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை அப்படியே கொழுக்கட்டைக்கு மடிக்கிற மாதிரி மடிச்சிடலாம். பாருங்கள், இப்படி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க, அப்படியே ஒட்டிடும். இது அப்படியே 2 பக்கமும் அப்படியே மடிச்சுட்டு இப்படி ஒட்டிடலாம். இது ரொம்ப சிம்பிள், இது எல்லாருமே பண்ணலாம். பாருங்கள், இது இன்னொரு டைப்பான மோமோஸ். இந்த மாதிரி எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை 10 நிமிஷம் இட்லி குக்கரில் வச்சு வேக விட்டுடலாம். அடுத்து கோதுமை மாவுலேயும் மோமோஸ் பண்ணலாம். இது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. இதையும் 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் மோமோஸ் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்படி கையை வச்சு நல்லா இழுத்து விடுங்க, சாஃப்டாக கிடைக்கும் மாவு. அவ்வளோதான், பிசைஞ்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இதையும் குட்டி குட்டி பவுலாக பிரித்து வச்சிடலாம். எனக்கு இதில் 8 மோமோஸ் இருக்குது. கொஞ்சமாக மாவு தூவிட்டு ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு நல்லா தேய்க்கலாம். இதையும் அதே மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிக்கோங்க. எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு மெலிசா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு தேவையான அளவு வெஜிடபிள் ஃபில்லிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை நம்ம இன்னொரு ஷேப்பில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே இதையும் ஒரு சைடு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. நான் எப்படி பண்ணுறனோ மெதுவாக அதே மாதிரி ஒவ்வொரு மடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி பாதி இது மடித்து வச்சுக்கோங்க. பாதி மடிச்சுட்டு 2 சைடும் அப்படியே ஒட்டி வச்சிடலாம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரியே மடிச்சுக்கோங்க. இது இப்படியே வச்சிடலாம். இப்படி இல்லைன்னா இது 2 கார்னரையும் ஒரு மடிப்பு மடித்து இப்படி ரவுண்டாக பிடிச்சி விட்டுருங்க. இது இன்னொரு மாடல். இதே மாதிரி இன்னொன்று பார்க்கலாம். இது சுற்றி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணுங்க. இது ஈஸியாக மடிச்சிடலாம். பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. இந்த மாதிரி மடிக்கிறது கஷ்டமாகவே இருக்காது, ஈஸியாக மடிச்சிடலாம். உங்களுக்கு இப்படி மடிக்க வரல அப்படின்ட்டா நீங்கள் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாடலில் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அவ்வளோதான், ஃபுல்லாக மடிச்சுட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இப்படி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு ஈவனாக பிடிச்சி விட்டுருங்க. அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குதோ அந்த ஷேப்பில் எல்லாமே பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது மைதா மாவு மோமோஸ் ரெடி ஆயிருச்சு. இப்போ இதே பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருந்த கோதுமை மாவு மோமோஸையும் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டொமேட்டோ கெச்சப் வச்சு நான் இன்னைக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். இது பிச்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. இது கெச்சப் வச்சு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கோதுமை மாவு மோமோஸும் ரெடி ஆயிருச்சு. வீட்லேயே 2 வகையான வெஜிடபிள்ஸ் மோமோஸ் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நீங்களும் இந்த 2 வகையான வெஜிடபிள்ஸ் மோமோஸை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த மோமோஸ் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.